கேம்ஸ் வந்து இந்தியாவிலேயே மியூச்சுவல் ஃபண்ட் தொழில்நுட்பத்தில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு அளிக்கிற ஒரு நிறுவனமாக இருக்குது. 38 வருஷமா ஆப்ரேஷனில் இருக்கோம். கேம்ஸில் பல வேரியஸ் பிஸ்னஸ் இருக்குது. கேம்ஸ் பே ஒன் ஆஃப் த பிஸ்னஸ் இருக்குது. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டு தான் கோர் ஆஃப் வாட் வி டூ. மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி க்ரோத் பார்த்திங்கன்னா வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 or 4 years ரொம்ப க்ரோத் நல்லா இருக்குது. கொரோனாவுக்கு அப்புறம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு சேஃபான ஒரு வழி ஆல்சோ, சேவ் பண்ணுறதுக்கு, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சேஃபான ஒரு பாதுகாப்பான ஒரு வழிமுறையாக இருக்கும் எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கும். சூப்பர் சார். ஸோ இதில் கேம்ஸோட ஆப்ரேஷன்ஸ்லாம் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை நீங்கள் எடுத்துகிட்ருக்கீங்க? கேம்ஸோட மையத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ சர்வீஸ்ன்னு சொல்லுவோம், ரெஜிஸ்ட்ரார் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்ட். இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா இது பெரிய பிஸ்னஸ் நாங்கள் ரன் பண்ணுறோம். அதை சுற்றி இன்வெஸ்டர்ஸ் ரிலேட்டட் லைஃப் சைக்கிள்னு சொல்லுவோம். இன்வெஸ்டர்ஸை ஆன்போர்ட் பண்ணுறது, பிளாட்ஃபார்முக்கு கொண்டு வர்றது, அவங்களுக்கு உதவி பண்ணி அவங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாமோ அதுக்கு அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது. கேஒய்சி, இன்சூரன்ஸ் ரெபாசிட்டரின்னு இன்னொரு பிஸ்னஸ் இருக்குது. இது மாதிரி நல்லா இதை தொடர்ந்து மற்ற அட்ஜஸ்டன்சின்னு இருக்கிற பிஸ்னஸ்லாம் நாங்கள் பண்ணுறோம். இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பேமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இன்வெஸ்ட் பண்ணுறவங்களோட பணம் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும். அந்த பேமெண்ட்ஸ் பண்ணுறதுலேயும் பார்த்தீங்கன்னா அது இன்னும் கூட கொஞ்சம் பாதுகாப்பாக வழிநடத்தணும். அதுக்காக ரொம்ப இம்பார்ட்டண்ட். மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி, இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி, பேங்கிங் இண்டஸ்ட்ரி எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து கேம்ஸ் பேலேருந்து நாங்கள் சர்வீஸ் பண்ணுறோம்.